1974 சென்னையில் ஒரு எளிய குடும்பத்தில் ஒரு சிறுவன் பிறந்தான். அவன் பெயரு விஜய். அந்த சிறுவன் பிறந்த வீடு பெரிய செல்வமும் இல்லை. ஆனால் ஒரு பெரிய உலகம் அவனை காத்திருந்தது. அவனுடைய தந்தை ஏ சந்திரசேகர் ஒரு திரைப்பட இயக்குனர். அம்மா கலைநயமிக்க பாடகி. அதனால் சினிமா சூழல் இருந்தாலும் அது வெற்றிக்கான நேரடி பாதை அல்ல. அந்த சிறுவன் அமைதியானவன். பெரிதாக பேச மாட்டான். ஆனால் உள்ளத்தில் தீ போல எரிந்தது ஒரு கனவு. ஆண்டுகள் கடந்தன. 1992 நாளைய தீர்ப்பு அவன் முதல் முறையாக கதாநாயகனாக நடித்த படம். அந்த படம் வெளியான நாள் அவன் வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள். ஆனால் அந்த நாள் மகிழ்ச்சி தரவில்லை. படம் தோல்வியடைந்தது. விமர்சனங்கள் வந்தன, கிண்டல்கள் வந்தன. இவனால் முடியாது என்ற வார்த்தைகள் அவன் காதில் ஒலித்தன. ஒரு மனிதன் அந்த தருணத்தில் உடைந்து போகலாம். அவன் கனவுகளை விட்டுவிடலாம். ஆனால் அவன் அப்படிச் செய்யவில்லை. அவன் தன் குறைகளை ஏற்றுக்கொண்டான். அவற்றை சரி செய்ய முடிவு செய்தான். தினமும் பயிற்சி, நடிப்பு மற்றும் நடனம் பயிற்சி, உடல் மொழி, குரல், ஒவ்வொரு விஷயத்திலும் அவன் உழைத்தான். அவன் மெதுவாக ஒரு நல்ல நடிகனாக மாறத் தொடங்கினான். அதுக்குப் பிறகு ஒரு வாய்ப்பு வந்தது. 1996 பூவே உனக்காக. அந்த படம் அவன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது. மக்கள் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். அவன் உணர்வுகளை உணர்ந்தார்கள். அவன் நடிப்பை நேசித்தார்கள். அவன் மக்கள் மனதில் இடம் பிடித்தான். அதன் பிறகு அவன் பயணம் வேகம் எடுத்தது. ஒவ்வொரு படமும் அவனை மேலும் உயர்த்தியது. குடும்ப ரசிகர்கள், இளைஞர்கள் அனைவரும் அவனை விரும்பத் தொடங்கினர். பிறகு வந்தது ஒரு பெரிய மாற்றம். 2004 கில்லி. அந்த படம் ஒரு மாஸ் ஹீரோவை உருவாக்கியது. திரையரங்குகளில் ஆரவாரம், விசில் சத்தம், கொண்டாட்டம். அவன் ஒரு நடிகன் மட்டுமில்லை, ஒரு அனுபவமானான். அதன் பிறகு வெற்றிகள் தொடர்ந்தன. துப்பாக்கி, மெர்சல், ஒவ்வொரு படமும் அவன் உயரத்தை மேலும் உயர்த்தியது. அவன் ரசிகர்கள் அவனை ஒரு புதிய பெயரால் அழைத்தார்கள், தளபதி. அந்த பெயர் அவன் ரசிகர்களின் அன்பின் அடையாளம். ஆனால் அவன் பயணம் சினிமாவில் மட்டும் முடிவடையவில்லை. அவன் ரசிகர் அமைப்பு, விஜய் மக்கள் இயக்கம், அது ஒரு சாதாரண ரசிகர் மன்றம் அல்ல, அது ஒரு சேவை இயக்கம். இரத்த தானம், பள்ளி மாணவர்களுக்கு உதவி, அவசர காலங்களில் ஆதரவு. அவன் ரசிகர்கள் மக்களுக்கு உதவத் தொடங்கினர். அவன் மெதுவாக மக்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கினான். அவன் குரல் இப்போது பலரால் கேட்கப்பட்டது. அவன் பேசும் வார்த்தைகள் மக்களுக்கு நம்பிக்கையை அளித்தது. அவன் பேச ஆரம்பித்தான். சில முக்கியமான விஷயங்களைப் பற்றி, கல்வி, சமத்துவம், நியாயம். அவன் வார்த்தைகள் இளைஞர்களின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தின. மக்கள் அவனை கேட்க ஆரம்பித்தார்கள். அவன் ஒரு நடிகன் மட்டுமல்ல, ஒரு முன்மாதிரி. அதன் பின்னர் அவன் அரசியலிலும் அடியெடுத்து வைத்தான். மக்கள் அவனை கவனிக்கத் தொடங்கினர். இளைஞர்கள் அவனை நம்பத் தொடங்கினர். ஒரு சாதாரண சிறுவன் இப்போது ஒரு மாற்றத்தின் சின்னம். அவன் கனவு ஒரு நல்ல தமிழ்நாடு, ஒரு சமத்துவமான சமூகம், ஒரு வளமான எதிர்காலம்.